நம்மள நெறைய இடத்துல ஹீரோவோட கதைகள கேட்டு வளர்ந்துருப்போம். அந்த ஹீரோ மாரி நான் வரணும். அவரு தான் நம்ம ரோல் மாடல். இப்படிலாம் நம்ம சொல்லுவோம். ஆனா என்னைக்காச்சும் நீங்கலாம் வில்லன்களோட கதைகள பத்தி யோசிச்சிருப்பீங்களா? அவங்க எடுத்த முடிவு சரியான்னு அவங்களோட இடத்துல இருந்து யோசிச்சிருக்கீங்களா? உண்மை கதைக்கு வில்லன்களும் ஹீரோ தான். ஆனா they were meant to be broken heroes. அப்படிப்பட்ட ஒரு புரோக்கன் ஹீரோவோட கதைய பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். பேட்மேன் நம்ம சொன்னாலே நமக்கு அடுத்து ஞாபகம் வருவது ஜோக்கர் தான். பேட்மேனோட தரமான ஒரு வில்லன் கூட நம்ம சொல்லலாம். இவரு சும்மா ஃபன்னுக்கு பிரச்சனை செய்யறவர் இல்ல. அவர் பண்ற ஒவ்வொரு பிரச்சனையிலையும் எத்தனையோ ரூல்ஸ் பிரேக் பண்ணுவாரு. நம்பிக்கைகளை உடைக்கிறது, இந்த மாதிரி நம்ம மனுஷனுங்களை உருவாக்கின கோட்பாடுகளை அழிக்கிறதுக்காகவே உருவெடுத்திருக்காருன்னு நம்ம சொல்லலாம். யாராலையும் அடுத்து இவர் என்ன பண்ணுவாருன்னு யூகிக்க கூட முடியாது. ஏன்னா மத்த கிரிமினல்ஸ்காச்சும் திருடுறதுல ஏதாவது ஒரு மோட்டிவ் கிளியரா இருக்கும். உதாரணத்துக்கு பணம், ரிவெஞ்ச், லவ் அந்த மாதிரி சொல்லலாம். ஆனா ஜோக்கரோட மோட்டிவே வேற. மக்கள்களை கன்ஃபியூஸ் ஆன ஸ்டேட்டுக்கு தள்ளணும், அழிவை கொடுக்கணும், மனுஷனுங்களை உருவாக்குற நம்பிக்கையை உடைக்கணும். சொசைட்டி இப்படி நினைக்குது, நான் அப்படியே கேட்கிறேன். சொசைட்டிக்காக நான் வேலைக்கு போறேன், சொசைட்டிக்காக நான் படிக்கிறேன். இந்த மாதிரி சொசைட்டியை இவர் கேர் பண்ணவே மாட்டார். இவரை பொறுத்த வரைக்கும் நான் செய்யறது தான் சரி என்கிறது தான் இவரோட எண்ணம். இவ்வளவு விஷயங்களை புரிய வைக்கணும்னா சும்மா ஒரு லைன்ல நான் உங்களுக்கு சொன்னா பத்தாது. இன்னும் டீட்டெயிலா இந்த வீடியோக்குள்ள நம்ம போவோமே. ஜோக்கர் பத்தின கதைகளை நம்ம பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஜோக்கரோட ஒரிஜினல் கதையை நிறைய வகையில சொல்லியிருக்காங்க. காமிக்ல வேற மாதிரி இருக்கும், படத்துல வேற மாதிரி இருக்கும், சீரீஸ்ல கூட வேற மாதிரி இருக்கும். அதுதான் ஜோக்கர் பத்தின ஒரு பெரிய மிஸ்ட்ரியாவே இருந்துச்சு. சில வெர்ஷன்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவர் ஒரு காமெடியன், எல்லாரையும் சிரிக்க வைக்கிறது தான் இவரோட ஒரே வேலை. ஆனா யாருமே இவரை அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க. சொசைட்டியே இவர் ஒண்ணுக்குமே வேலைக்கு ஆக மாட்டாரு அப்படின்னு சொல்லி ஒதுக்குனாங்க. தன்னோட வாழ்க்கையில கெரியர்ல ஃபெயிலியர் ஆன இவரு வறுமையிலும் தவிச்சாரு. பர்சனலா நிறைய பேரை இழந்திருக்காரு. லைஃப்ல எப்போதுமே சொசைட்டி சொல்ற மாதிரி நான் ஒரு ஃபெயிலியரா அப்படிங்கிற கேள்வி அவரோட மைண்டை குழப்பிக்கிட்டே தான் இருக்கும். இவரோட வாழ்க்கையே ஒரு பெரிய ஜோக்காவே இருந்துச்சுன்னு கூட நம்ம சொல்லலாம். எத்தனை முயற்சிகள் செஞ்சாலும், எவ்வளவு கஷ்டங்கள் பட்டாலும் நிராகரிப்பு ஒண்ணு தான் அவருக்கு நிரந்தரமா இருந்துச்சு. அப்ப பாருங்களேன், ஜோக்கர் ஆகிற முன்னுக்கு இவரோட மென்டல் ஸ்டேட் பாத்தீங்கன்னா ஸ்டேபிளாவே இல்ல. தி கில்லிங் ஜோக்னு சொல்லப்படுற ஜோக்கர் பத்தின ஒரு காமிக் புக்ல இவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. ஆல் இட் டேக்ஸ் இஸ் ஒன் bad day to reduce the sanest man alive to lunacy. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஒரு மனுஷனோட லைஃபை புரட்டி போடுறதுக்கு வருஷ கணக்குல வில்லனா இருக்க தேவையில்லை. ஒரு நாள், ஜஸ்ட் ஒரு நாள் போதும். இதுல இந்த வேர்ட்ல அப்படி என்னடா இருக்கு அப்படின்னு நீங்களா கேட்டீங்கன்னா, ஜோக்கரோட மூவி வெர்ஷனே எடுத்துக்கோங்களேன். அவரு as a காமெடினா ஃபெயில் பண்ணிட்டாரு. சொசைட்டியோட இன்சல்ட், பாக்குற இடமெல்லாம் அடி வாங்குறது, துரோகம், இது எல்லாமே ஷார்ட் டைம்ல அவருக்கு நடந்திருக்கு. இது எல்லாமே ஒரு நாள் அவனுக்கு நடந்த வழிகள் எல்லாத்தையுமே ஒன்னா சேர்த்து எக்ஸ்ட்ரீம் ஆகுற அப்போ ஜோக்கர் பிறந்தான். சைக்காலஜியில பொறுத்த வரைக்கும் இத கியூமுலேட்டிவ் இஃபெக்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ்னு சொல்லுவாங்களாம். நம்மளாம் புரியுற மாதிரி சொன்னா, இப்போ ஒரு பெலூனை நீங்க ஊதுறீங்க, அது குறிப்பிட்ட அளவுக்கு பெருசா வரும், அதுக்கப்புறம் நீங்க ஊதுனீங்கன்னா அது வெடிச்சிடும். அந்த மாதிரி தான் ஸ்ட்ரெஸ் ஆனது ஒரு மனுஷனுக்கு அளவா இருந்தா ஓகே. ஆனா தொடர்ந்து ஸ்ட்ரெஸ் ஆனது வந்துகிட்டே இருந்தா ஒரு நாள் அது வெடிக்கிற சமயத்துல நம்மளால நினைக்கவே முடியாத ஒரு டாக்கான கதவுகளை திறக்கும். அப்படி அந்த ஒரு டாக்கான கதவுகளிலிருந்து வெளிவந்தவர் தான் நம்ம ஜோக்கர். ஜோக்கர் என்கிறவரே பாத்தீங்கன்னா ஒரு கண்ணாடி மாதிரி தான் நம்ம சொல்லுவோம். நம்ம என்ன செய்யறோமோ அதோட ரிஃப்ளெக்ஷனா தான் இவர் பண்ணுவாரு. சொசைட்டி ஆனது அவர் ஃபெயிலியர்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணாங்க. இதுதான் மனுஷனுங்களோட மோரல்னு சொன்னாங்க. ஆனா அந்த சொசைட்டியை பயத்தால ஆட்கொள்ற அப்போ சொசைட்டி ஆனது உடஞ்சிச்சு. இவ்வளவு நாள் ஃபெயிலியர் சொன்னவங்க இப்போ ஜோக்கர் பார்த்து பயப்பட ஆரம்பிச்சாங்க. ஃபெயிலியர்னு சொன்னா செத்துருவோம்னு ஒரு பயம் வர ஆரம்பிச்சிச்சு. உலகமானது அவரை ரிஜெக்ட் பண்ணிச்சு, இன்சல்ட் பண்ணிச்சு, ஃபெயிலியர்னு சொன்னிச்சு. அதுக்கு இவரு, சரிடா நீங்க என்ன ரிஜெக்ட் பண்றீங்க, இப்போ நான் உங்களோட ரூல்ஸை ரிஜெக்ட் பண்றேன். கிரிமினல்ஸுக்கு கூட அவங்களுக்கு ஒரு மாரல் இருக்கும், பவுண்டரிஸ்லாம் இருக்கும். ஆனா ஜோக்கருக்கு அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. ரூல்ஸை பிரேக் பண்றதை தாண்டி லாஸோட ஐடியாவை பிரேக் பண்ற ஒருத்தன் இவரு. கிட்டத்தட்ட மிருகத்தன்மை வாய்ந்த ஒரு மனுஷன் தான் ஜோக்கர்னு நம்ம சொல்லலாம். மிருகத்துக்கு கூட ரூல்ஸ் எல்லாம் இருக்கும். இப்ப சிங்கத்தையே வச்சுங்களேன், சிங்கம் எங்க கடிக்கணும், எந்த இடத்துல அது அமைதியா போகணும், அதெல்லாம் அதுக்கு தெரியும். ஆனா அப்படிப்பட்ட மிருகத்தை விட பயங்கரமான ஒரு கிரிச்சர் தான் நம்ம ஜோக்கர்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு மிருக வாய்ந்த ஒரு மனுஷனை உருவாக்குறது யாரு? நம்ம சொசைட்டி தான். சொசைட்டி உருவாக்குன மாரல்ஸ், ரூல்ஸ், லாஸ் இது எல்லாமே ஸ்ட்ராங் ஆனது.
ஜோக்கரை பொறுத்த வரைக்கும் அது ஜஸ்ட் ஒரு பேப்பர் தின் தான், குப்பை மாதிரி தான் அவருக்கு. மனுஷனுக்கு எல்லாமே வந்து இவரை மாறிதானு ப்ரூஃப் பண்றதுக்கு தான் தி டார்க் நைட் படத்துல வந்து ஃபேரியோட எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சாரு. அதுல நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் மனுஷனுங்களுக்கு பயம், வலி, ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் கொடுக்குறப்போ அவங்களோட சர்வைவிங் இன்ஸ்டிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்கள மனுஷங்களை தாண்டின ஒரு மிருகமா ஆக்குது. அத டார்க் நைட் படத்துல வந்து கேம்பிள் சீன்ல கேம்பிள் வாயில கத்திய வச்சுக்கிட்டு தனக்கு எப்படி காயம் வந்துச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அப்போ why so serious அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் let's put a smile on that face அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு ஏன் அவர் இதை சொன்னாரு, எதுக்கு அந்த மாதிரியான வார்த்தை அவர் பாச்சாருன்னு பாத்தீங்கன்னா, லைஃப் என்கிறதே ஒரு பெரிய போராட்டம். அப்போ எதுக்குடா உங்களோட ரூல்ஸ் அண்ட் மாரலிட்டிக்கு வந்து இவ்வளவு புடிவாதம் பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க, நான் உனக்கு இதுல இருந்து ஃப்ரீடம் கொடுக்குறேன், சோ கொஞ்சமாச்சும் சீரிடா அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாரு. ஜோக்கரோட கதை முழுசா தெரியாததுக்கான காரணமே பாத்தீங்கன்னா அவர் எப்போதுமே தன்னோட ஐடென்டிட்டியை வந்து ரிவீல் பண்ணவே மாட்டாரு. ஒவ்வொரு முறை கதை சொல்றப்போ வேற வேற கதை சொல்லுவாராம். அதனால எது உண்மை எது பொய்ன்னு யாருக்குமே தெரியாது. சைக்காலஜில இதுக்கு ஒரு பேர் கூட வச்சிருக்காங்க, கான்ஃபேபுலேஷன் ஒன்னு சொல்லுவாங்களாம். இப்போ நமக்கு ஒரு சில மெமரிஸ் எல்லாம் வந்து இருக்கும், ஆனா அது அப்படியே வந்து 100% தெளிவா ஞாபகம் இருக்காது. தெளிவில்லாத அந்த ஒரு இடத்த தான் பாத்தீங்கன்னா கேப்ஸ்னு நம்ம சொல்லுவோம். இப்போ அந்த கேப்ஸை தான் வந்து ஜோக்கர் நிறைய கதைகளை கொண்டு ஜோடிச்சிருக்காரு. அதுதான் கான்ஃபேபுலேஷன். தன்னை யாருமே கண்டுபிடிக்க கூடாதுன்னு சொல்லி தான் மேக்கப்லாம் போட்டு ஒரு ஜோக்கர் மாதிரி வேஷம் போட்டிருக்காரு. அந்த ஜோக்கர் என்கிற ஒரு மாஸ்கை வந்து இவர் போட்டுறதுக்கான காரணம் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா தன்னோட முகத்துல இருக்கிற வலி, வேதனை இது எல்லாமே யாருக்குமே தெரியக்கூடாது. அவர் கொடுக்கிற சிரிப்பே வந்து பெரிய ஆயுதம் மாதிரி தான். ரியல் லைஃப்ல எடுத்துக்கோங்களேன், ஸ்ட்ரெஸ்ல இருந்த நிறைய பேர் சிரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. எதுக்காக? அவங்களோட டிப்ரெஷனை மறக்கிறதுக்காக. இங்க சிரிக்கிற நிறைய பேர் டிப்ரெஷன்ல ஒவ்வொரு நாளும் செத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த ஒரு ஃபெனோமெனாக்கு பேர் தான் கிளவுன் சிண்ட்ரம்னு சொல்லுவாங்களாம். ஆனா அப்படி ஜோக்கரை பாத்தீங்கன்னா இந்த கிளவுன் சிண்ட்ரம் தன்னோட உருவத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்டா ஆக்கியிருக்காரு. சண்டை போடுறப்போ நம்மளாம் பயத்துல இருப்போம், இல்லாட்டி கோவத்துல சண்டை போடும், இல்லைன்னா வந்து கவனமா சண்டை போடும். ஆனா இந்த ஜோக்கர் பாத்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே எல்லாரையும் செஞ்சிருவாரு. இவர் சிரிக்கிறதுல பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து பயந்துருவாங்க, கிட்ட ஒருத்தன் கூட நெருங்க மாட்டாங்க. காசு, பலம், கன்னு, பாம்பு இது எல்லாத்தையும் விட பயம் தான் பவர்ஃபுல்லான ஒரு வெப்பன்னு புரிஞ்சுக்கிட்டாரு ஜோக்கர். இந்த ஜோக்கருக்கு சைக்காலஜிக்கலா என்ன இந்த மென்டல் டிசார்டர் இருக்கும் என்கிறத கூட சொல்லியிருக்காங்க. என்னதான் ஃபிக்ஷனலா இருந்தாலும் ஜோக்கர் மாதிரியான ஒரு கேரக்டர் மனுஷனுக்குனால மாற முடியும்னு எத்தனையோ எக்ஸ்பெரிமெண்ட் சொல்லியிருக்காங்க. ஏன் நம்ம வீடியோவில் நம்ம போட்டிருக்கோம், எம்கே ப்ராஜெக்ட் நம்ம ஒன்று போட்டிருக்கோம், ஸ்லீப் எக்ஸ்பெரிமெண்ட், ரஷ்யன் ஸ்லீப் எக்ஸ்பெரிமெண்ட் சொல்லி போட்டிருப்போம். அந்த மாதிரி நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. அதனால தான் இந்த சைக்காலஜிக்கல் தியோரிஸ்லாம் வந்து கொண்டு வந்து இவருக்கு என்னென்ன பிரச்சனை இருந்திருக்கிற வரைக்கும் வந்து ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர் வச்சு இவங்க சொல்லியிருக்காங்க. முதலாவதா சொல்றது தான் சைசோப்ரெனியா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மனநோய். ஒரு மனுஷனோட அலுசினேஷன் ரியாலிட்டியில அவன் பண்ற தப்பு எல்லாத்தையுமே மறந்து அவன் செய்யறது தான் ரைட்னு நினைக்கிற ஒரு உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கான். இரண்டாவதா சொல்ற டிசார்டர் தான் பார்டர் லைன் பர்சனாலிட்டி டிசார்டர். ஜோக்கரோட அன்ஸ்டேபிளான இமோஷனுக்கு காரணமா இருந்தது இந்த ஒரு டிசார்டர் தான். 2019 வெளியான ஜோக்கரோட படத்துல பாத்தீங்கன்னா ஆர்த்தருக்கு வந்து ஒரு ரேரான நியூரோலஜிக்கல் கண்டிஷன் இருக்கு. இது என்னன்னா அவரால் எந்த ஒரு சிச்சுவேஷன்லையும் ஒரு கரெக்டான இமோஷனை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன்னு, ரொம்ப சேட்டான ஒரு சிச்சுவேஷனை வந்து இவர் வந்து பயங்கரமாக சிரிப்பார். இது வந்து அவரோட ஃபால்ட் இல்லையே, அவரோட பிரெயினில் இருக்கிற நியூரோலஜிக்கல் இம்பேலன்ஸ்னால இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. பட் ப்ராப்ளம் என்னன்னா இதை வந்து சொசைட்டி புரிஞ்சிக்காது. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஜோக்கர் வந்து ஒரு வியர்டான ஒரு பர்சன், அதனால அவரை வந்து ஒதுக்கி வச்சுட்டாங்க. இப்படிதான் நினைச்சது பார்த்தீங்கன்னா ஜோக்கரை தனிமையாக்குனுச்சு. சேடிசம்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்னொருத்தோட வழியை பார்த்து சந்தோஷப்படுறது. இந்த சேடிசம் ஃபீலை பற்றி ஸ்பைடர்னு எஸ்.ஜே. சூர்யா படத்துல வந்து சேடிசம் பத்தி ரொம்ப தெளிவாவே சொல்லியிருப்பாங்க. அந்த ஒரு சேடிசம் ஃபீல் பாத்தீங்கன்னா நமக்கும் இருக்கு, ஆனா ரொம்ப குறைவான ஒரு பெர்சன்டேஜ்ல இருக்கு. அதுவே எடுத்துங்களேன், ஜோக்கருக்கு அந்த ஃபீல் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூடவே இருந்திருக்கு. அதனாலதான் மத்தவங்க சஃபர் பண்றதை பார்த்தா இவருக்கு எதையோ ஒன்னு சாதிச்ச மாதிரி ஒரு சந்தோஷம் அவருக்கு இருக்கும். ஜோக்கருக்கு இந்த டார்க்கான ஒரு பிளெஜர் தான் லைஃபோட ஒரு ஸ்பைஸ்னு சொல்லுவாங்க. நீஹிலிஸ்டிக் சைக்கோபாத்னு சொல்லுவாங்க. நீஹிலிஸ்டிக் அப்படின்னா என்ன ஒரு அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா லைஃபுக்கு மீனிங் இல்லை, அதை வந்து நம்புறவங்க. சைக்கோபாத்னா வந்து மனுஷத்தன்மை இல்லாத ஒரு பர்சனாலிட்டி. ஜோக்கருக்கு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே வந்து மிக்ஸ் ஆகி இருந்திருக்கு. இவருக்கு ரூல்ஸ், மாரல், எத்திக்ஸ் இது எல்லாமே வேஸ்ட் ஆஃப் டைம். அவரோட பிலீஃப் என்னன்னா உலகத்துல பின்பற்ற வேண்டிய ரூல்ஸ்னு ஒண்ணு இல்ல, போராட்டம் தான் த்ரூ நேச்சர். நிறைய பேர் ஜோக்கர் பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க, ஆனா உண்மையிலேயே இவர் மென்டல் பிரேக் டவுன் ஆன ஒரு ஜீனியஸ்னு நான் சொல்லுவேன். இதை நான் ஏன் சொல்றேன்னா அவரோட கிரைம்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாவே பிளான் பண்ணுவாரு. அவரோட மூளை வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு, ஆனா சராசரியான மனுஷனுங்களை மாதிரிலாம் இல்ல. அவர் யோசிக்கிற விஷயத்துல வந்து லாஜிக் இருக்கும், ஆனா ஹியூமனிட்டி என்கிறது இருக்காது. அதனாலதான் அவரு ஜீனியஸ் லெவல்ல ஒரு டேஞ்சரஸான ஒரு த்ரெட்னு சொல்லுவாங்க. ஜோக்கர், பேட்மேன் இவங்களோட சண்டையோட கதையில வந்து ஹீரோ வர்சஸ் வில்லன் அப்படிங்கறத தாண்டி ஒரு காயினோட இரு முனையிலிருந்து ஒரு சண்டை அப்படின்னு நம்ம சொல்லலாம். பேட்மேன் என்கிறவன் வந்து நீதி, நேர்மை, நியாயம் அப்படின்னு ஒரு பாதையில போறவர். அப்படி ஜோக்கர் சைடுக்கு போனீங்கன்னா அடி, உத, குத்து. என்னடா படம் டைலாக் மாதிரி சொல்றேன் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ரியாலிட்டியில அதுதான்
அதான் உண்மை. ஜோக்கர் இதுதான் டார்க் நைட் படத்துல வந்து சொல்லியிருப்பாரு. ஒரு ஃபேரி சீன் இருக்கும். இவர் வந்து என்ன பண்ணுவாரு பாத்தீங்கன்னா, 2 ஃபேரிய வந்து ஹைஜாக் பண்ணியிருப்பாரு. ஒரு ஃபேரியில வந்து நார்மலான சிவிலியன்ஸ் வந்து வச்சிருப்பாரு. இன்னொரு ஃபேரியில பாத்தீங்கன்னா ஃபுல்லா கைதிகளை வந்து வச்சிருப்பாரு. நேரங்கள் ஓட ஓட வந்து மனுஷங்களோட மிருகத்தன்மையை வெளிச்சம் போட்டு காட்டினாரு. பேட்மேனுக்கும் அது புரிய வச்சாரு ஜோக்கர். ஜோக்கருக்கு பொறுத்த வரைக்கும் பேட்மேன் வந்து எனிமிலாம் இல்ல. அவரை கொல்றது ஜோக்கருக்கு வேணாம். பேட்மேனை பிரேக் ஆகுறத பாக்குறது தான் ஜோக்கருக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருந்துச்சு. அவர் நம்புற மொராலிட்டி, ஹியூமனிட்டி எல்லாத்தையும் விட்டு வெளியாகணும். அதுதான் ஜோக்கரோட ஒரே குறிக்கோளாவே இருந்துச்சு. ஜோக்கர் இஸ் நாட் அ சிம்பிளி பார்ன், ஹி இஸ் மேட். இது ஒரு முக்கியமான ஒரு லைன் கூட நம்ம சொல்லலாம். ஜோக்கர் மாதிரியான ஒரு கேரக்டர் நேச்சுரலா பிறக்கிறவன் இல்ல. அவனோட மைண்ட் செட்டு, பிஹேவியர் எல்லாமே லைஃப்ல நடந்த இன்சிடென்ட், சொசைட்டி ட்ரீட்மெண்ட், பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்னால அது பில்ட் ஆகுது. இன்னும் சிம்பிளா சொன்னா ஒரு வில்லனை கிரியேட் பண்றதே வந்து சொசைட்டி தான். இதை பத்தின ஒரு படமே இருக்கு. 2019ல வெளியான ஜோக்கர் படம் தான் ஒரு எக்ஸாம்பிள். ஹார்த் ஃபிளாக்கோட லைஃப் அவனை எப்படி மாத்தினாங்க, அது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு பர்சனல் ட்ராஜடி இல்ல, வேர்ல்டோட கான்ஸ்டன்ட் ரிஜெக்ஷன். எல்லாரும் அவனை தள்ளி விடுறது, இன்ஸ்டால் பண்றது, இக்னோர் பண்றது, அதுதான் மெயினா ஃபியூல் ஆயிருக்கு. சைக்காலஜில ஒரு தியோரி இருக்கு, சோஷியல் லேர்னிங் தியோரின்னு சொல்லுவாங்க. அதுக்கான அர்த்தம் எப்படி நம்ம சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, ஒரு பிஹேவியர்னு ஒண்ணு நம்மளை சுத்தி இருக்கிற என்வாயர்மெண்ட் தான் உருவாக்கும். உங்களை சுத்தி இருக்கிறவங்க திருடனா இருந்தா உங்க மைண்ட் செட் வந்து திருடன் தான் தோணும். போலீஸ்காரனுங்க வந்து உங்களை சுத்தி இருந்தா உங்க மைண்ட் செட் வந்து போலீஸ் ஆகணும் தான் தோணும். எண்ணம் போல் தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் ஜோக்கரோட என்வாயர்மெண்ட் தான் இப்படி ஒரு மனுஷ தன்மை இல்லாத ஒரு மிருகத்தை உருவாக்கியிருக்குன்னு நான் சொல்லுவேன். நம்மளுக்கும் பார்த்தீங்கன்னா கனவுகள் நிறைய இருக்கும். ஒருவேளை உங்க கனவுகளை அடையணும்னு சொல்லிட்டு நீங்க லட்சியமா இருந்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை சுற்றி இருக்கிற என்வாயர்மெண்ட்டை வந்து நல்லதாக வச்சுங்க. எதையும் வந்து பொருட்படுத்தாமல் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயத்த வந்து யாருக்காகவும் எதுக்காகவும் அதை விட்டு கொடுக்காதீங்க. சொசைட்டி என்ன தான் சொன்னாலும், சொசைட்டி என்ன கேள்வி கேட்டாலும், முதல் வேலையாக நீங்கள் பண்ணுற விஷயங்கள், நீங்கள் செய்கிற முயற்சியை வந்து கைவிடாதீங்க. அப்படி கைவிடக்கூடாதுன்னா உங்கள் என்வாயர்மெண்ட் தான் அதுக்கு உங்களுக்கு உதவும். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரும் சந்திக்கிற வரைக்கும் டாடா பாபாய் ஃப்ரம் டிகேட் விஜன்.